நம்ம சாப்பிட்ற பல உணவுகள் ஹெல்த்தியா இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நாம அதை அதிகமா சாப்பிடும்போது இல்ல ஒரு சில உருவ மாற்றங்களை பார்க்காம சாப்பிடும்போது அதனால நம்மளுக்கு பல விளைவுகள் அப்படின்றது வரும். நம்ம சாப்பிட்ற சிக்கன், மில்க், ஐஸ்கிரீம், ஆப்பிள் இந்த மாதிரியான. நம்பர் 5, சிக்கன் அண்ட் ஃபிஷ். நம்ம எல்லாருக்குமே காமனா பிடிச்ச ஒரு உணவு அப்படின்னா சிக்கன் அண்ட் ஃபிஷ்ஷை கண்டிப்பா சொல்லலாம். நான்வெஜ்ஜோட ஹீரோஸ் அப்படின்னே சொல்லலாம். இந்த சிக்கன் அண்ட் ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் அதிகமான ப்ரோட்டீன்ஸ் இருக்கு அண்ட் அதிகமான டேஸ்டியான உணவுகளுமே கூட. பட் இந்த சிக்கன் அண்ட் ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் இது நம்ம ஒரு தடவை சாப்பிட்டோம் அப்படின்னா இது டைஜஸ்ட் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 2 hours வரைக்குமே டைம் எடுத்துக்கும். அதனால தான் இதை சாப்பிட்டதுக்கு அப்புறமா எந்த உணவுகளையுமே எடுத்துக்காதீங்க அப்படின்னு நிறைய இடங்கள்ல சொல்லுவாங்க. அண்ட் அது கூட இந்த சிக்கனை நீங்க அதிகமா வேகாத டைம்ல எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சிக்கன் அண்ட் மீனை பொறுத்த வரைக்கும் அதிகமா வேகாம நீங்க அரை வேக்காட்டில் எடுக்கிறீங்க அப்படின்னா இது நம்மளோட உடம்புல போய் அதிகமான ஹெல்த் ப்ராப்ளத்தை ஏற்படுத்தும். இது உங்களுக்கு ஸ்டொமக் பெயின், செரிமான பிரச்சனை அண்ட் உயிர் போறதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் சிக்கனோ இல்லை ஃபிஷ்ஷோ சாப்பிட்றதுக்கு முன்னாடி அது சரியாக வெந்திருக்கா அப்படின்றத செக் பண்ணதுக்கு அப்புறமா இதை எடுத்துக்கோங்க. நம்பர் 6, முந்திரி. இந்த முந்திரியை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடி பாதாமுக்கு சொன்ன மாதிரி தான் இதுலயுமே அதிகமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அப்படின்றது இருக்கு. பட் இதை நீங்க அதிகமா எடுத்துக்கும் போது இதனால உங்களுக்கு பினான்சியலாமே நிறைய ப்ராப்ளம்ஸ் அப்படின்றது வரும். அண்ட் இதை தாண்டி உங்களுக்கு ஹெல்த்துக்குமே அதிகமான பிரச்சனை அப்படின்றது வரும். இருக்கிறதுல அதிக எக்ஸ்பென்சிவான திங்ஸ்ல இந்த முந்திரியுமே ஒரு முக்கியமான பொருளா இருக்கு. இதை நீங்க அதிகமா வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமான பணமுமே செலவாகும். அண்ட் அதை தாண்டி இதை நீங்க அதிகமா எடுத்துக்கும் போது உங்களுக்கு உயிர் போறதுக்கான வாய்ப்புகள் ஹைலி பாசிபிள் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த முந்திரியை பொறுத்த வரைக்கும் பச்சையா எடுத்துக்கும் போது இதுல அதிகமான டாக்ஸின்ஸ் அப்படின்றது இருக்கும். இதை நீங்க 5ல இருந்து 6க்கு மேல எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா அது ஒரு பாய்சனா மாறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை நீங்க ரெகுலரா எடுத்துட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு கேர்ஃபால் அதிகமாகிறது, அதிகமா ஃபேட் உருவாகிறது, உங்களுக்கு மவுத் அல்சர் உருவாகிறது அண்ட் ஸ்கின் ப்ராப்ளம் வர்றதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த முந்திரியை நீங்க அளவோடு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுல நிறைய பெனிஃபிட்ஸ் அப்படின்றது இருக்கு. அண்ட் இதை நீங்க லைட்டா ஃப்ரை பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா இன்னுமே பெட்டரான ஐடியா அப்படின்னு சொல்றாங்க. பட் ஒரு அளவுக்கு மீறி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இது உங்களோட உயிரை கொள்றதுக்கு கூட அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. நம்பர் 7, தயிர். இந்த தயிரை பொறுத்த வரைக்கும் இதுவுமே நிறைய ஹெல்த் பெனிஃபிட்டான ஒரு உணவு அப்படின்னு சொல்லலாம். இந்த தயிரை நாம ராவா சாப்பிடும்போது இது நம்மளோட ஹெல்த்துக்கு அதிகமான பெனிஃபிட்ஸ் அப்படின்றத கொடுக்கும். பட் இந்த தயிரை நீங்க சரியா கெட்டியாகாத பருவத்தில் எடுத்து சாப்பிட்றீங்க அப்படின்னா அது ஒரு பாய்சனுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த தயிரை நீங்க சரியா கெட்டியாகாம எடுத்துக்கும் போது உங்களோட நுண்ணிய நரம்பு குழாய்களை அதிகமா அடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதனால உங்களுக்கு மலச்சிக்கல், உடல் எடை அதிகரிக்கிறது, ஒவ்வாமை, மூட்டு வலி இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே அதிகமா வரும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தயிரை நீங்க சரியா கெட்டியாகாம எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதை உடனடியாக தூக்கி ஊத்திருங்க. இல்ல உங்களோட அலங்காரத்துக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. இதை இன்டேக்கா எடுத்துக்கிறத கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிடுங்க. இதை இன்டேக்கா எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே அதிகமா உங்களுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி நாம ரெகுலரா சாப்பிட்ற பல உணவுகள் நம்மளுக்கு தெரியாமலே அது பாய்சனா மாறுறதுக்கு ஹைலி பாசிபிள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த உணவுகள்ல எந்த உணவை நீங்க அதிகமா விரும்பி சாப்பிடுவீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான உணவுகள் எல்லாமே ரொம்ப டேஸ்டியா இருக்கிறதோட ஹெல்த்துக்குமே அதிகமான பெனிஃபிட்ஸுமே இருக்கும். பட் இந்த மாதிரியான உணவுகள் எடுத்ததாலேயுமே நிறைய பேர் உயிரிழந்திருக்காங்க. இந்த உணவுகளை சரியான முறையில் எடுத்துக்காத போது நம்மளுக்கு அதிகமான பாதிப்புகள் அப்படின்றது ஏற்படும். 1969ஆம் ஆண்டு ஒரு ஸ்கூல்ல கிட்டத்தட்ட 78 ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பொட்டேட்டோ எடுத்ததால உயிரிழக்கிற நிலைமைக்கு போயிருக்காங்க. அண்ட் 2018 ஒரு லேடி அவங்களோட உடம்பை குறைக்கிறதுக்காக சுரக்காய் யூஸ் எடுத்திருக்காங்க. அந்த சுரக்காய் யூஸ் குடிச்சதால 3 நாள்ல உயிரிழந்திருக்காங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு ஹெல்த்தி அப்படின்னு எடுத்துக்கிற உணவுகள்லையுமே ஒரு சில உணவுகள் பாய்சனா மாறுறது கூட வாய்ப்புகள் இருக்கு. இந்த வீடியோவில் நம்ம சாப்பிட்ற உணவுகள் எதெல்லாம் அதிகமாக பாய்சனாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, எந்த உணவுகளை நீங்கள் கம்ப்ளீட்டாக தவிர்க்கணும் அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு உங்களோட ஹெல்த்தை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 1, பொட்டேட்டோ. இந்த பொட்டேட்டோவை நாம அதிகமா பொரியல், சாம்பார், பஜ்ஜி இந்த மாதிரி டேஸ்டியான உணவுகள் செய்யறதுக்காக அதிகமா பயன்படுத்திட்டு இருப்போம். இந்த பொட்டேட்டோஸ் ரொம்ப டேஸ்டியா இருக்கிறதோட ரொம்ப மலிவா கிடைக்கக்கூடிய ஒரு பொருளும் கூட. பட் நிறைய பேருக்கு இந்த பொட்டேட்டோ அதிகமா பிடிச்ச ஒரு உணவாகவும் இருக்கு. பட் இந்த பொட்டேட்டோவை நீங்க சாப்பிட்றதை தாண்டி இதை பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு சில மிஸ்டேக்ஸ் அப்படின்றது வர்றீங்க. இந்த மிஸ்டேக்ஸ் தான் உங்களோட உயிரை கொள்ற அளவுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும்.
அதாவது ஒரு பொட்டேட்டோ வாங்குறதுக்கு முன்னாடி அந்த பொட்டேட்டோவில் இந்த மாதிரி முளைகள் இருக்கா இல்லை இந்த மாதிரி கிரீனஸாக மாறி இருக்கா அப்படின்றத செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி செக் பண்ணாமல் வாங்கின பொட்டேட்டோஸை சாப்பிட்டதால தான் அந்த 78 ஸ்டூடெண்ட்ஸுமே அவங்களோட உயிரை விடுறதுக்கு அதிகமான பாசிபிள் இருந்துச்சு. பிகாஸ் இந்த கிரீன் கலர் பொட்டேட்டோஸை பொறுத்த வரைக்கும் இதில் அதிகமான பாய்சன்ஸ் அப்படின்றது இருக்கு. இதை நீங்கள் 400 கிராம்ல இருந்து 450 கிராம் வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களோட உயிர் உடனடியாக போயிடும். பட் இதை என்னதான் நீங்கள் கம்மியான குவான்டிட்டியில் எடுத்துக்கிட்டாலும் இது உங்களுக்கு பல பக்க விளைவுகள் அப்படின்றது ஏற்படும். இந்த மாதிரி கிரீனாக இருக்கிற பொட்டேட்டோஸ் இல்லை இந்த மாதிரி முளை வந்த பொட்டேட்டோஸ் எடுத்துக்கும் போது உங்களுக்கு தலைவலி, வாந்தி அண்ட் ஒரு சில டைம்ல உங்களோட உயிர் போறதுக்குமே அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்பர் 2, ஆப்பிள். நம்ம ஊர்ல எல்லாமே யாராச்சும் ஒருத்தங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்றதே இந்த ஆப்பிள் தான். ஏன்னா இந்த ஆப்பிள்ல அதிகமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அப்படின்றது இருக்கு அண்ட் சாப்பிட்றதுக்குவே ரொம்ப டேஸ்டியான ஒரு உணவு. பட் இந்த ஆப்பிளை நீங்கள் அதிகமாக சாப்பிடும்போது இதனால் ஒரு சில பிரச்சனைகள் வரும். பட் அது நார்மலான பிரச்சனைகளாக இருந்தாலுமே இந்த ஆப்பிளில் இருக்கக்கூடிய இந்த ஆப்பிள் சீட்ஸ் தான் இருக்கிறதுலேயே ரொம்ப பாய்சனான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆப்பிள் சீட்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 50 கிராம் வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே இது உங்களோட உயிரை உடனடியாக கொள்கிற அளவுக்கு அதிகமான சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆப்பிள் விதைகளை அதிகமாக எடுத்துக்கும் போது உங்களுக்கு அதிகமான பக்கவாதம் அண்ட் உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது அண்ட் உங்களுக்கு அதிகமான தலைவலி இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே அதிகமாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அது கூட ஒரு சில நேரங்களில் உங்களோட உயிர் போகிறதுக்குமே அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த ஆப்பிள் சாப்பிடும்போது அதோட விதைகளை தச்சு தவறி கூட நீங்கள் சாப்பிட்றாம பார்த்துக்கோங்க. அதை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஆப்பிளை எடுத்துக்கோங்க. நம்பர் 3, தேன். இந்த தேன் இந்த உலகத்திலேயே கெட்டு போகாத ஒரு உணவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால இந்த உணவில் என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. இந்த தேனை பொறுத்த வரைக்கும் நாம் நிறைய உணவுகள் செய்கிறதுக்கு நிறைய மருந்துகள் செய்யறதுக்குமே இந்த தேனை அதிகமாக பயன்படுத்தும். இந்த தேனில் அதிகமான ஹெல்த் பெனிஃபிட்ஸை தாண்டி அதிக டேஸ்டியான ஒரு உணவு கூட. பட் இந்த தேனை நிறைய பேர் ஹீட் பண்ணி எடுத்துக்கிறதால அவங்களுக்கு அதிகமான பக்க விளைவுகள் வந்திருக்கு அப்படின்னு நிறைய ரிசர்ச் அப்படின்றது ப்ரூவ் பண்ணியிருக்கு. ஏன்னா இந்த தேனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஹீட் பண்ணும்போது இதில் டாக்ஸிக்கான கெமிக்கல்ஸ் அப்படின்றது ரிலீஸ் ஆகும். இதனால இதை நீங்கள் அதிகமாக உட்கொள்ளும் போது உங்களுக்கு மூச்சு திணறல், செரிமான பிரச்சனை, சம்டைம்ஸ்ல உயிர் போறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த தேனை நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்றதுக்கும் வயிற்றுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீக்கிறதுக்கும் ஹீட் பண்ணி அதை யூஸ் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா லெமனை மிக்ஸ் பண்ணி அதை ஹீட் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. இதனால அவங்க வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நம்பிக்கிட்டு இருக்காங்க. பட் இந்த மாதிரி நீங்க ஹீட் பண்ணி லெமனை எடுத்துக்கும் போது இது உங்களுக்கு ஒரு பாய்சனுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி தேனை ஹீட் பண்ணி சாப்பிட்றத உடனடியாக நிறுத்திக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இதை ட்ரை பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நம்பர் 4, பாதாம். இந்த பாதாமை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலயே அதிக ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய உணவுகள்ல முக்கியமான உணவா இருக்கு. அண்ட் இது ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அப்படின்றத தாண்டி இது அதிகமான டேஸ்டியான உணவும் கூட. இதை நிறைய பேர் அளவு கணக்கு இல்லாம அதிகமாகவே எடுத்துக்குவாங்க. இந்த பாதாமை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அளவாக எடுத்துக்கும் போது அதிகமான ப்ரோட்டீன்ஸ் அண்ட் அதிகமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அப்படின்றது இருக்கு. பட் இதை அதிகமாக எடுத்துக்கும் போது தலைவலி, வயிற்று குமட்டல் அண்ட் உங்களுக்கு உயிர் போறதுக்கான வாய்ப்புகளுமே அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த பாதாமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு குவான்டிட்டியை தாண்டி அதிகமாக எடுத்துக்கும் போது அது உங்களுக்கு பாய்சனாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் அதே நேரத்தில் இந்த கெட்டு போன பாதாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 5 பாதாம் எடுத்துக்கிட்டாலே உங்களோட உயிர் போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு பாதாமை நீங்க சாப்பிடும்போது அது அதிகமா கசப்பா இருக்கு அப்படின்னா அந்த ஒரு பாதாம் கெட்டு போச்சு அப்படின்னு தான் அர்த்தம். அதை நீங்க அதிகமா சாப்பிடும்போது உங்களுக்கு உயிர் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த பாதாமை சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த பாதாம் நல்லா இருக்கா அண்ட் எந்த அளவு குவான்டிட்டியில் சாப்பிட்றீங்க அப்படின்றத கண்டிப்பாக நோட் பண்ணுங்க.